ஹாய்! இன்னைக்கு என்ன வீடியோனா, எங்கள் வீட்டில் வந்து சண்டே ஸ்பெஷல் தான் வந்து லன்ச் தான் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ப்ரான் கிரேவி ப்ளஸ் வந்துட்டு எங்களுடைய ஃபர்ஸ்ட் மந்த் ஆனிவர்சரியும் அன்றைக்கி தான். ஸோ வந்து அது செலிப்ரேஷனுமே வந்து எங்கே போகணும் அப்படின்றது எல்லாமே வீடியோட எண்டில் நான் சொல்லியிருக்கேன். இப்போ வந்து ப்ரான் கிரேவி எப்படி பண்ணுறோன்னாக்கா வந்து எண்ணெய் ஊற்றிட்டு நிறைய வெங்காயம் போடணும், கருவேப்பிலை, முக்கால்வாசி வந்து இங்கே வந்து இஞ்சி போட மாட்டாங்க, வெறும் பூண்டு மட்டும் அதிகமாக போடுவாங்க, இஞ்சி குவான்டிட்டி கம்மி பண்ணிப்பாங்க. அந்த வெங்காயம் வந்து நல்லா சாட்டே ஆகணும். அது கொஞ்சம் நல்லா சாட்டே ஆகிறதுக்கு கொஞ்சம் நம்ம சால்ட் போட்டுக்கலாம். போட்டுக்கிட்டு மிளகாத்தூள் வந்து இது குட்டி குட்டி ப்ரான் நாங்கள் எடுத்திருக்கோம். ஸோ அதனால் வந்து மிளகாத்தூள் அதிகமாக எடுத்துக்கோங்க. மஞ்சாத்தூள், கரம் மசாலா, வீட்டு குழம்பு மிளகாத்தூள், பெப்பர் இது எல்லாத்தையும் போட்டு இப்போ அந்த பச்சை ஸ்மெல்லாம் கொஞ்சம் போனதுக்கப்புறம் வந்து ப்ரான் வந்து நாங்கள் க்ளீன் பண்ணி மஞ்சத்தூள் உப்பு போட்டு க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். ஸோ அதனால் அது கொஞ்சம் மஞ்சள் கலராக உங்களுக்கு தெரியும் ப்ரானு. ஸோ ப்ரான் எல்லாமே ஓரளவுக்கு கலந்து விட்டுட்டு நம்ம வந்துட்டு ப்ரான் வந்து இங்கே வந்து கொதிக்க வந்து நம்ம விட்டுடலாம். அது நல்லா கொதிச்சுட்டு அந்த ப்ரானில் அந்த விடுற தண்ணி இருக்கும் பார்த்தீங்களா, அந்த ப்ரானோட தண்ணியே அதுலேயே வந்து அது கொஞ்சம் கொதிக்கணும். அப்படின்றதுனால கொஞ்சம் மீடியம் இதில் போட்டுட்டு நாங்கள் வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு அது கொதிக்கட்டும் அப்படின்னு வச்சுட்டு வந்து பார்த்தாக்கா, இந்த சைடில் பார்த்தீங்கன்னா என் ஹஸ்பண்ட் வந்துட்டு எங்கள் வீட்டில் பிளாக்கி இவன் தான் எங்கள் வீட்டில் பிளாக்கி இவன் தான் ஓவராக பண்ணுவான், சத்தம் போட எல்லா வேலையும் பண்ணுவான். வாரத்துக்கு ஒரு வாட்டி இவனை குளிப்பாட்டி விட்டுடணும். அது வந்து என் ஹஸ்பண்டோட வேலை. ஸோ நான் அப்படி லன்ச் ரெடி பண்ணிகிட்டு இருக்கப்போ அவங்க போய் இவனை போய் குளிப்பாட்டி விட்டுட்டாரு. இப்போ தொடச்சி விட்டுட்டுருக்காரு. என்ன சீன் திறமை போடுவான் இவனுக்கு வந்து. நான் கல்யாணம் ஆகி நீங்கள் வரத்துக்கு முன்னாடி என் ஹஸ்பண்ட் ஆஃபீஸ்லேயே வந்தாருன்னா இவனை தான் தலையில் தூக்கி வச்சு வளாத்தணும், வந்தோடனே வண்டியில் ஏறினா அவனை கொஞ்சணும் அப்படின்ட்டுலாம் நிறைய எக்ஸ்பெக்டேஷன் பண்ணிகிட்ருப்பான். இப்போ நான் வந்ததுக்கப்புறம் அவன்கிட்ட பெருசாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுலேன்ட்டு என்ன பண்ணுவான், என்னை அப்பப்போ கொஞ்சம் முறைப்பான், இதெல்லாம் பண்ணுவான். எப்போ அவன் வேலையை என்கிட்ட காட்ட போகிறான்னு தெரியல. இந்த மாதிரி வேலைலாம் இந்த பையன் பண்ணுவான். இவனுக்கு வந்தீங்கன்னா குளித்தோடனே இப்போ நமக்கு குளித்தோடனே உடனே பசி எடுத்துக்கும் பார்த்தீங்கன்னா, இவனுக்கும் வந்து குளித்த உடனே பிளாக்கிக்கும் உடனே பசி எடுத்துக்குமா. குளித்தோடனே ரொம்ப பார்ப்பான். நம்ம ரொம்ப எப்படி சொல்லணும், கொஞ்சம் ஆக்டிவிட்டீஸ்லாம் கொஞ்சம் மாதிரி இருக்கும். ரொம்ப ஆக்டிவாக ஒரு மாதிரி ஸ்பீடாக நடந்து போகிற மாதிரி இருக்கும் அது. அது எப்படின்னா பசிக்குதுன்னு சொல்கிறது மாதிரி அது சொல்லுவாங்க அது. ஸோ அதனால் என்ன பண்ணாங்கன்னா, முடித்த உடனே அவனுக்கு வந்து அவர் வந்து ரெடி பண்ணுறாரு. ஸோ நம்ம என்ன பண்ணலாம்னா, இங்கே ப்ரான் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. நல்லா வந்து சலன்னு கொதிச்சிச்சு நம்மளுடைய ப்ரானு. ஸோ ஓகே, நம்மளுடைய ப்ரான் கிரேவியும் வந்து இங்கே சூப்பராக ரெடி ஆயாச்சு. நம்மளுக்கு லன்ச் பிரச்சனை இல்லை. நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா என் ஹஸ்பண்ட் வந்து சைடில் வந்துட்டு முட்டை போட்டு வச்சுட்டாரு. எப்போயுமே வந்து நாங்கள் மேரேஜ் ஆனதுக்கு இப்போ நாங்கள் என்ன ஃபாலோ பண்ணுறோன்னா, அவர் ஆஃபீஸ் போய் வீட்டில் இருக்கிற அந்த லீவ் டைமில் அப்போ 2 பேருமே வந்து ஒன்றா சாப்பிட்ணுன்ற மாதிரி. சரி ஓகே, அவர் வந்து பிளாக்கிக்கு வந்து இந்த முட்டையெல்லாம் கலக்கி வச்சு சாப்பாடெலாம் போட்டுருக்கேன். நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் நான். சரி ஓகே வரட்டும், ஒன்றா சாப்பிட்லாம் அப்படின்ட்டு. ஸோ அவர் தான் வந்து எல்லாமே வந்து அவர் வீட்டில் இருக்கப்போ அவர் பண்ணுவாங்க. அப்படி இல்லைனா ஆன்ட்டி யாராச்சும் பண்ணுவாங்க பிளாக்கிக்கு. சரி ஓகே, ஒரு பக்கம் வந்து அந்த வேலையும் முடிஞ்சிருச்சு. ஓகே, நெக்ஸ்ட்டு நாங்கள் வந்து ஈவினிங் எங்கே போகிறோன்னா, ஓகே பீச்சுக்கு போயிட்டு அப்படியே கொஞ்சம் டின்னர் முடிச்சுட்டு வரலான்னு சொல்லிட்டு வீட்லேருந்து வந்து கிளம்பிகிட்ருக்கோம். போகிறப்போ பார்த்திங்கன்னா எதுக்கு அப்படி காமிச்சிருக்கேன்னா, ஆக்சுவல் போகிறப்போ நல்லாயிருக்கும். அதுமாதிரி ஹெல்மெட்லாம் மாட்டுறப்போ பின்னாடி இருக்க முடியெல்லாம் தூக்கின்னு வந்துடும். எதுக்குடா நம்ம ஆக்சுவல் இப்படி மாங்கன்னு பண்ணோன்ற மாதிரி தோணும். பீச்சில் லைட் வர இல்லையா, சரி ஓகே ஒரு சில வீடியோஸ் மட்டும் எடுத்துக்கிட்டோம். எப்பவுமே எனக்கு பீச் வந்தால் தண்ணியில் நிற்கணும், அந்த பஜ்ஜி சாப்பிடணும். இது ரெண்டுமே வந்து என்னுடைய மஸ்ட் ஃபேவரேட் ஆட்டம் இருக்கும். சரி ஓகே வந்து பஜ்ஜி சாப்பிட்டாச்சு. இது வரைக்கும் நான் தண்ணியில் போயே ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு, தண்ணியிலே போகல. சரி ஓகே, ஒரு நாள் ஃபேமிலி எல்லோரும் போகிறப்போ கொஞ்சம் தண்ணியில் போகலாம், இல்லை கொஞ்சம் சீக்கிரம் வந்துட்டால் போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கோம். பார்ப்போம் அது எப்படின்ட்டு. இங்கே வாழைக்காலாம் பஜ்ஜிலாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே பீச்சில் பார்த்தீங்கன்னா அங்கே உட்காந்துட்டு நாங்கள் கேம்ஸ்லாம் உட்காந்துட்டு ஃபோனில் விளையாடிட்டு இருந்தோம். இங்கிலீஷ் பசில்ஸ் அந்த மாதிரிலாம் கடலில் உட்காந்து பேசிட்டு கேம்ஸ்லாம் 2-3 கேம்ஸ்லாம் விளையாடிட்டு அப்படியே இங்கே வந்து ஐஸ்கிரீம் டேட் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐபேக்கப் தான் வந்திருந்தோம். அவருக்கு கோல்டு, ஐஸும் கேக்கும் சாப்பிட முடியாதுன்னாரு. சரி ஓகேன்ட்டு நான் மட்டும் வந்து ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்டு எங்களோட 5th மந்த் ஆனிவர்சரி இப்படி செலிப்ரேட் பண்ணிட்டோம். அப்படியே வந்து வெளில ஒரு ஹோட்டலுக்கும் போயிட்டு டின்னரும் முடிச்சுட்டு வீட்டுக்கும் வந்துட்டோம். இதே மாதிரி வீடியோஸ் வந்து என் சேனலில் நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சிங்க அப்படின்னா என் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.